அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்றைய வசனம் அல்-பக்கரால 29. அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை 7 வானங்களாக சீரமைத்தான். அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவன். இந்த வசனத்துல அவன்தான் பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காக படைத்தான். பின்னர் அவன் வானங்களின் பக்கம் கவனம் செலுத்தி அவற்றை 7 வானங்களாக சீரமைத்தான் அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அவன் எல்லா பொருட்களையும் நன்கறிந்தவன் என்று தன்னை பற்றி இறைவன் கூறுகின்றான். அதாவது அல்லாஹுவின் அறிவு அவனுடைய படைப்புகள் அனைத்தையும் சூழ்ந்துள்ளது. படைத்தவனுக்கு தன் படைப்புகள் குறித்து தெரியாதா அப்படின்னு 67வது அத்தியாயம் 14வது வசனத்தில் அல்லாஹ் கேட்கிறான். இந்த அல்-பக்கரா 29வது வசனத்துக்கு விளக்கமாக 41வது அத்தியாயம் 9வது வசனம் விளங்குது. நபியே, அவர்களிடம் கூறுவீராக, இந்த பூமியை 2 நாட்களில் படைத்த இறைவனை நீங்கள் நிராகரித்து அவனுக்கு இணைகளை கற்பிக்கின்றீர்களா? அவனே அகிலங்களின் அதிபதி ஆவான். இதுதான் அந்த வசனம். படைப்பதற்கு மிகவும் சிரமமானது நீங்களா அல்லது அவன் படைத்த வானமா? அவன் அதன் முகட்டை உயர்த்தி அதை சீராக்கினான். அதன் இரவை இருளால் மூடி பகலை வெளிச்சத்தால் வெளிக்கொணர்ந்தான். அதன் பின்னர் பூமியை அவன் விரித்தான் அப்படின்னு 79வது அத்தியாயம் 27லிருந்து 30வது வசனம் வரைக்கும் சொல்லுது. வானங்கள் மற்றும் பூமியை படைத்த பிறகு பூமியை விரிவாக்கியதையே இந்த வசனம் குறிக்கிறது. வானம் படைக்கப்பட்ட பின்பே பூமி உருவாக்கப்பட்டது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த வசனம் குறித்து முஜாஹித் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றது என்னன்னா, வானத்தை படைப்பதற்கு முன்பே அல்லாஹ் பூமியை படைத்தான். பூமியை படைத்த போது அதிலிருந்து புகை கிளம்பியது. அதையே அல்லாஹ் பின்னர் அவன் வானத்தின் பக்கம் கவனம் செலுத்தினான். அது அப்போது புகை வாயு மண்டலமாக இருந்தது அப்படின்னு 4வது அத்தியாயம் 11வது வசனம் சொல்லுது. 7 வானம் 7 பூமி என்பது ஒன்றன் மீது ஒன்றாக 7 வானங்களையும் ஒன்றன் கீழ் ஒன்றாக 7 பூமிகளையும் அமைத்தான் அப்படிங்கிறது தான் அர்த்தம். பூமி தான் முதல்ல படைக்கப்பட்டுச்சு. ஆனாலும் வானம் படைக்கப்பட்டதுக்கு அப்புறம் தான் பூமி விரிவுபடுத்தப்பட்டது அப்படின்னு இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. இந்த ஹதீஸ் புகாரி ஷெரீஃபில் 4816வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பூமி சார்ந்த படைப்புகளுக்கு முதலில் வடிவம் தந்து பின்னர் வானம் சார்ந்த படைப்புகளுக்கு வடிவம் தந்தான் இறைவன். அதற்கு பிறகு பூமியை விரித்தான். அதைத் தொடர்ந்து பூமிக்குள் புதைந்திருந்த நீர் வெளிவந்தது. அதை அடுத்து பல்வேறு வகையான பயிர்கள் பல்வேறு நிறங்களிலும் வடிவங்களிலும் முளைக்க ஆரம்பித்தன. அவ்வாறே வான்வீதியில் மிதக்கும் நட்சத்திரங்களும் கோள்களும் சுழல ஆரம்பித்தன. மேலும் ஒரு வசனத்தோட இன்னொரு நாள் சந்திக்கிறேன் இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.